ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இனி கோல்டு லோனை நம்ம திருப்பி செலுத்துவதற்கு இஎம்ஐ வசதி அறிமுகப்படுத்தப்படும், புதிய ஆப்ஷன் கொண்டு வரப்படும் அப்படின்னு ஆர்பிஐ தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறதா நிறைய சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பரவிட்டு இருக்குது. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உண்மைதான். அப்போ இந்த தங்க நகை கடனுக்கு இந்த இஎம்ஐ அப்படிங்கிற வசதி ஏற்கனவே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதனால இந்த கோல்டு லோனுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வசதி கொண்டு வராங்க. ஸோ நார்மலாக கோல்டு லோனை நம்ம திருப்பி செலுத்துவதற்கு எத்தனை வகையான பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, அதாவது எத்தனை வகையான பேமெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே கூடவே இப்போ நார்மலாக நம்ம செலுத்தும் போது இந்த கோல்டு லோன் அமௌண்ட்டை செலுத்தும் போது எவ்வளோ வட்டி தொகை நம்ம செலுத்துகிறோம், இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ வட்டி தொகை செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது போன்ற பல தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவு. இந்த பதிவு முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இது எதனால இந்த தங்க நகை கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் முழுமையாக கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி செப்டம்பர் 30 அன்று வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க ஆபரணங்கள் மற்றும் நகைகளுக்கு கடன் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதால் விரைவில் மக்கள் நலன் கருதி தங்க நகை கடனுக்கும் மாதாந்திர இஎம்ஐ ஆப்ஷனை கொண்டு வருவது குறித்து திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 30 ரிசர்வ் ஆர்பிஐ தரப்புல இருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் நகைகளுக்கு கடன் வழங்குவதில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் வந்து நடந்திருக்கிறதாகவும், ஸோ அதனால மக்கள் அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும். இஎம்ஐனாவே அப்படிதான், நம்ம வாங்கின கடனுக்கு ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் இது பிரின்சிபல் அமௌண்ட்ல ஒரு சில பர்சன்டேஜ் வந்து நீங்க செலுத்திட்டு வர மாதிரி இருக்கும். கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேர்ம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஸோ இப்போ காமனா எல்லா பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோல்டு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது புல்லட் பேமெண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்க உங்க நகை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து தங்க நகை கடன் வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு டென்யூர் வந்து 1 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 வருஷம் முடியும் போது நீங்க எவ்வளோ பேமெண்ட் வாங்கினீங்க, லோன் அமௌண்ட் எவ்வளோ வாங்கினீங்க, அந்த அமௌண்ட்டு அது கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க. இப்போ 10% சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வாங்கின அமௌண்ட்டு பிளஸ் அந்த 10% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டும் சேர்த்து ஒட்டுக்கா கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டு உங்களுக்கான அந்த தங்க நகையை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து புல்லட் லோன் அப்படின்னு சொல்றாங்க, புல்லட் பேமெண்ட். பொதுவாக நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உட்பட முழு தொகையையும் திருப்பி செலுத்த வேண்டும். சில கடன் அளிப்பவர்கள் கடனாளியின் வசதிக்காக பகுதியளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர். மொத்த தொகையும் கடனின் முதிர்வுக்கு முன்பே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் 30 அன்று வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் தங்க கடன்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன, மதிப்பிடப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதில் உள்ள சிக்கல்களை ஆர்பிஐ சுட்டிக்காட்டியுள்ளது. ஏலங்களில் வெளிப்படைத்தன்மை, கடன் மதிப்பு விகிதங்களை கடைபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகள் பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதியளவு செலுத்துதலுடன் தங்க கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது. கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவர்களின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்று கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளனர். வங்கிகள் மற்றும் நான் பேங்கிங் பினான்ஸ் கார்பரேஷன் என்பிசிகள் செப்டம்பர் 30 வரை நகைகளுக்கு எதிராக 1.4 லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன. இது ஆண்டுக்கு 51% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல 51% இன்க்ரீஸ் ஆயிருக்குது தங்க நகை கடன். இந்த ஏற்றம் எதனால அப்படின்னா கோல்டுடைய ரேட் வந்து ஏறதுனால கூட இருக்கலாம். மேக்சிமம் வந்து கோல்டுனுடைய ரேட் வந்து ஏறி இருக்குது. அதனால ஏற்கனவே அந்த கோல்டு லோன் வாங்கினவங்க எல்லாம் டாப் அப் கேட்டிருக்காங்க. அந்த டாப் அப்கான அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிக கடன் வாங்குபவர்கள் தங்க கடன்களை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மிடில் கிளாஸ் பீப்புள் மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த கோல்டு நம்மகிட்ட இருக்கிற கோல்டு கொண்டு போய் கொடுத்து டக்குன்னு அடமானம் வச்சுட்டு நம்ம காசு வாங்கிக்குவோம். டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு கடன் அப்படின்னா அதுக்கு இதுக்கு கொலெக்ட்ரல் வந்து கோல்டு தான். ஸோ கோல்டு வச்சு நம்ம டக்குன்னு கடன் வாங்கிக்கலாம். அதனால
தங்க நகை கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஸோ மேக்சிமம் வந்து கொண்டு வந்துருவாங்க. மேக்சிமம் அமலுக்கு வந்திருக்கு அந்த 1ஆம் தேதியில இருந்து. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த HDFC பேங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்சிமம் வந்து இது அமலுக்கு வந்துடும். இன் ப்ராக்ரஸ், டிஸ்கஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அதாவது அப்போ ஏற்கனவே இஎம்ஐ சிஸ்டம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஏற்கனவே வந்து இஎம்ஐ சிஸ்டம் எல்லா பேங்க்லையும் வந்து கிடையாது. ஒரு சில பேங்க்குகளில் வந்து இருக்கு. இப்போ எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ்பிஐ ரியாலிட்டி இஎம்ஐ கோல்டு லோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வசதி வந்து இருக்குது. மோட் ஆஃப் பேமெண்ட்ல 3 கொடுத்துருப்பான். புல்லட்டு, மந்த்லி இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. HDFCயில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேங்குகளில் ஏற்கனவே இஎம்ஐ வசதி வந்து இருக்குது. பட் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்ல வருது, அதாவது ஒன்லி இஎம்ஐ மூலமா மட்டும்தான் நீங்க தங்க நகை கடனை செலுத்த முடியுமா, இல்ல இஎம்ஐயை ஒரு பார்ட்டா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி இன்னும் வரல. ஸோ இஎம்ஐ மூலமா மட்டும்தான் நீங்க செலுத்த முடியும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது நான் பெனிஃபிட் கேட்டகரியில் வந்து போயிடும். ஸோ ஒட்டுக்கா அமௌண்ட்டு சேர்றப்ப ஒட்டுக்கா கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. இல்லை மாதம் மாதம் இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் மாதம் மாதம் அவங்க சம்பளத்தை வாங்கி அதில் ஒரு பகுதி வந்து அந்த இஎம்ஐ வந்து அடைச்சிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ ஒரு சில பேருக்கு நல்லா தான் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆர்பிஐ தரப்புல இருந்து கரெக்டாக எந்த ஒரு கிளாரிட்டியும் வந்து இன்னும் சொல்ல கிடையாது. அதாவது ஒன்லி இஎம்ஐ ஆப்ஷன் மூலமாக மட்டும்தான் செலுத்த முடியும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புல்லட் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வந்து தூக்கிடுவோமா, அதை பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து இல்லை. ஓகே, இப்போ இந்த கோல்டு லோன்ல மொத்தம் எத்தனை வகையான ரீபேமெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பே இன்ட்ரெஸ்ட் ஆஸ் இஎம்ஐ அண்ட் பிரின்சிபல் லேட்டர். அதாவது நீங்க வாங்கின கோல்டு லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாசம் மாசம் கட்டிட்டு வரணும். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா நீங்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க உங்க தங்க நகை அடமானம் வச்சு, 1 வருஷத்துக்கான டென்யூர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நீங்க 10,000 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 10,000 டிவைட் பை 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 830 ரூபா சம்திங் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 830 ரூபாயை நீங்க மாசம் இஎம்ஐ வந்து செலுத்திட்டு வரணும். அப்ப 12 மாசத்துக்கு கூட்டும் போது 10,000 ரூபா நீங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க. 12வது மாசத்தினுடைய முடிவில் வந்து நீங்க 1 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்டு உங்க நகையை திரும்பி வாங்கிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீபேமெண்ட் ஆப்ஷன். ரெண்டாவதா மேக் பார்ஷியல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்ஷியல் பேமெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்க 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, 1 வருஷத்துக்கு டென்யூர், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,000 ரூபாய். ஸோ இதில் நீங்க பிரின்சிபல் அமௌண்ட்டை கூட பாதியில் வந்து செலுத்திக்கலாம். இப்போ 6 மாசம் முடிஞ்ச உடனே ஒரு 50,000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் செலுத்துறீங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல ஒரு 5,000 ரூபா வந்து கொடுத்துறீங்க, 55,000 ரூபா வந்து கொடுத்துறீங்க அப்படின்னா மீதி 55,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்யூர் முடியிறப்ப நீங்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து மேக் பார்ஷியல் பேமெண்ட்ஸ். புல்லட் ரீபேமெண்ட் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க கடன் 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, வட்டி பர்சன்டேஜ் வந்து 10% அப்படின்னா 10,000 ரூபா. இந்த 1,10,000 ரூபாய் தொகையை நீங்க கோல்டு லோன் வந்து எவ்வளவு வாங்க, டென்யூர் வந்து 1 வருஷம் அப்படின்னா 1 வருஷம் முடியும் போது இந்த 1,10,000 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு உங்க நகையை வந்து திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம். இது புல்லட் ரீபேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ அடிஷனலா இந்த ரெகுலர் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இட் இஸ் அப்ரூவ்டு சூனர் அப்படிங்கிறது வந்து HDFC பேங்க்ல இருந்து தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கூடிய விரைவில் வந்து அப்ரூவ் வந்துடும், நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. SBI பேங்க் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேங்க்ல வந்து ஆல்ரெடி அவைலபிள் வந்து இருக்குது. இந்த ரெகுலர் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, மாசம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட பை 12. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, 8,000 ரூபா வந்து மாசம் இஎம்ஐ செலுத்தணும் அப்படின்னா மாசம் நீங்க 8,000 ரூபா அப்படியே செலுத்திட்டே வருவீங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து மாசம் அப்படியே செலுத்திட்டே வருவீங்க. அந்த 12வது மாசத்தினுடைய முடிவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா அமௌண்ட்டும் செலுத்திருப்பீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு உங்க நகையை திரும்பி வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ரெகுலர் இஎம்ஐ ஆப்ஷன். இப்போ கோல்டு லோன் அமௌண்ட் வந்து கால்குலேஷன் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு, அதை நான் வந்து சொல்லிடுறேன். அது எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு வந்து ஒரு கிராம் 7,500 ரூபா அப்படின்னா, நான் ஒரு கிராம் கோல்டு ஒன்று கொடுத்தா எனக்கு 7,500 ரூபா அப்படியே கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு LTV ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது LTV அப்படின்னா லோன் டு வேல்யூ அப்படிங்கிறது தான்.
இந்த எல்டிவி ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. இது மேக்ஸிமம் உங்களுடைய கோல்டு, அதாவது நெக்லஸ் இருந்தால் அது ஒரு பர்சன்டேஜா இருக்கும், கோல்டு காயினா இருந்தால் அது ஒரு பர்சன்டேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இதனுடைய மினிமம் பார்த்தீங்கன்னா 68%, மேக்ஸிமம் 75% வரைக்கும் போகுது. ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 68% to 75%. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 கிராம் கோல்டு வந்து அடமானம் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். 10 கிராம் இன்ட்டு அன்னைக்கு நீங்கள் அடமானம் வைக்க போகிற அன்னைக்கு ஒரு கோல்டு வந்து சாரி ஒரு கிராம் 7500 அப்படின்னா எவ்வளோ வருதுங்க? 75,000 வருது. இப்போ இந்த எல்டிவி இந்த 75,000 அப்படியே உங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க, கடன் அமௌண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. இந்த எல்டிவி ரேஷியோ படி தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய தங்க நகைக்கு அவங்க 75% எல்டிவி ரேஷியோ போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கடன் தொகை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 75,000 75%, அப்போ 75,000 கடன் தொகை இன்ட்டு 75 போட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கால்குலேட்டர்லேயே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் வந்து கொடுங்க. எவ்வளோ தருவாங்கன்னா உங்களுக்கு 56,250 ரூபா தான் தருவாங்க 10 கிராம் கோல்டுக்கு. ஸோ இந்த எல்டிவி ரேஷியோ படி தான் கடன் தொகை கொடுப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதா கோல்டு லோன் கால்குலேட் பண்ணுறதுக்கு கோல்டினுடைய வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து இந்த கல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கான அமௌண்ட் தான் வந்து தருவாங்க. அதே மாதிரி 18 கேரட்டுக்குன்னா ஒரு காசு, 22 கேரட்னா ஒரு காசு, 24 கேரட்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அன்னைக்கான ரேட் என்னவோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கோல்டு லோன் தருவாங்க. அதே மாதிரி லோன் டென்யூர் வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து 6 மாதம், மேக்ஸிமம் 1 வருஷம் 2 வருஷம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்து வரைக்கும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கோல்டு லோன் பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கான எடுத்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. அது ரெண்டாவதா ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க, 500 ரூபாய் வாங்குவாங்க. ஒரு சில பேங்க்ல 500 ரூபா காமனாக வாங்குறாங்க, ஒரு சில பேங்க்ல எவ்வளோ லோன் அமௌண்ட்டோ அதில் 2% வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வாங்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எவ்வளோ இருக்கும்னு பாருங்க. மினிமம் 9.25%லேருந்து மேக்ஸிமம் 19.25% அந்த மாதிரி இருக்கு. மீடியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 11.5% வந்து இருக்குது. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான ஒரு கால்குலேஷன். அது ரெண்டாவதா கோல்டு வேல்யூஷன் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க. கோல்டு லோன் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அது 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறீங்கன்னா 350 ரூபா, 3 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறீங்கன்னா 750 ரூபா, அதே மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா 1500 ரூபா வேல்யூஷன் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ரீபேமெண்ட் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, ஸோ அதில் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கால்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். என்னோட டீட்டெயில்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இஎம்ஐ பற்றி டீட்டெயில்டாக சொல்லிடுறேன், அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து புல்லட் ரீபேமெண்ட் பிளான்னா எடுத்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் லோன் அமௌண்ட் 1 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி மாதம்னு எடுத்துருக்கிறேன். லாஸ்ட் 12வது மாதம் டிசம்பர் மாதம் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் லோன் அமௌண்ட் 1 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.75% அப்படின்னா 9,750 ரூபா. அப்போ நீங்கள் திருப்பி செலுத்தும் போது 1,09,750 ரூபா செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கான தங்க நகையை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது புல்லட் ரீபேமெண்ட் பிளான். ரெண்டாவது வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பிளான், அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் இஎம்ஐல செலுத்திட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதே 1 லட்ச ரூபா நான் சொல்கிறேன், 10,000 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, மாதம் மாதம் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் எதுவுமே செலுத்த தேவையில்ல, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இஎம்ஐயா செலுத்திட்டு வரணும். அதே 9.75%க்கு மாதம் மாதம் 813 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் செலுத்திட்டே வரணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,750 ரூபா வந்துடும். ஸோ உங்களுக்கு 12 மாதம் ஒவ்வொரு மாதமும் 813 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே வர மாதிரி இருக்கும். கடைசி மாதம் வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு உங்கள் நகையை திருப்பி வாங்கிக்கலாம். இப்போ மூணாவது ரெகுலர் இஎம்ஐ பேமெண்ட் பிளானுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் லோன் அமௌண்ட் 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9.75% அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க, 8,780 ரூபா வரும். நீங்கள் இப்போ எக்ஸலில் வந்து இஎம்ஐ அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுனா அது பிஎம்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நான் தனி வீடியோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 8,780 ரூபா இஎம்ஐ அமௌண்ட் வருது. டென்யூர் 1 வருஷம் அப்படிங்க, டென்யூரும் இதில் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ 1 வருஷத்துக்கு வந்து 8,780 ரூபா, அதே 2 வருஷம்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும், அமௌண்ட் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ நான் 1 வருஷம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ மாதம் மாதம் நீங்கள் 8,780 ரூபா வந்து கட்டிட்டு வரணும், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து. இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதம் 7,968 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு, அது கூட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 813 ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 8,780 ரூபா நீங்கள் கட்டணும். பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் திருப்பி செலுத்துறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,033 ரூபா இருக்கும். அதே மாதிரி 2வது மாதமும் நீங்கள் 8,780 ரூபா தான் செலுத்துவீங்க, பட் பிரின்சிபல் அமௌண்ட் ஏறும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குறையும். ஸோ
இப்படியே வரும். கடைசியில் நீங்கள் கட்டி முடிக்கும் போது எவ்வளோ மொத்தமாக கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,360 கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு புல்லட் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து 1,09,000 சம்திங் வந்துச்சு, 9,750 வந்துச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். பட் இருந்தாலும் இது நீங்கள் மாதத்துலேருந்தே பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இஎம்ஐ ஆப்ஷனில். இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம ஏதாவது ஒரு மாதம் தொடர்ந்து கட்டாம விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கூடுதலாக வட்டி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த தகவலை முடிஞ்சளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.